வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. தலைவர் பேர் கொண்ட தளபதி பாஸ்கர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போஸ்டிங் தர போறாங்க. என்னங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? ஏங்க நீங்க வேற அப்பவே என்ன சொல்லியிருக்காங்க ஞாபகம் இருக்கா? விஜய்ன்ற பேரை விஜய்னு சொல்லக்கூடாது, தலைவர் பெயர் கொண்ட தளபதி அப்படின்னு தான் சொல்லணும்னு அப்பயே சொன்னாங்க. எப்போ? முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க. இப்ப முதலமைச்சர் ஆன பிறகு நீங்க ஸ்ட்ரைட்டா விஜய்ன்னு சொன்னீங்கன்னா அப்புறமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேஸ் எல்லாம் போட்டு எல்லாரையும் உள்ள தள்ளி இருக்கிறாங்க. அதனால வந்து தலைவர் பெயர் கொண்ட தளபதி பாஸ்கர்கள், அதாவது விஜய பாஸ்கர்கள். இனிமேட்டு அப்படிதான் வந்து நம்ம விஜய பாஸ்கரை சொல்லணும். சோ தலைவர் பெயர் கொண்ட தளபதி பாஸ்கர்கள், அதாவது 2 பாஸ்கர் விஜய பாஸ்கர் சேர்ந்திருக்காங்க. ஒன்னு எம்ஆர் விஜயபாஸ்கர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குட்கா புகழ் விஜயபாஸ்கர் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் அந்த கட்சியில சேர்ந்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 மணி அளவுல ஒரு பரபரப்பான மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா தாவேகா சார்பா ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. முதலமைச்சர் தலைவர் பெயர் கொண்ட தளபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுல பார்ட்டிசிபேட் பண்றாப்புல பண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகல இருந்து வந்து தாவேகால இணைஞ்சாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் என்ன போஸ்டிங் தருறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தீவிரமான டிஸ்கஷன்ல இறங்க போறாங்க. அவங்களுக்கு என்ன போஸ்டிங் தான் தர போறாங்க அப்படின்றத நம்ம டீடைல்டா இந்த வீடியோல பேசுவோம். அது மட்டும் இல்லாம நேத்தே வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களின் கைது. அதாவது ஏபி ரிஜெக்ட் ஆன அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு ஆய்வு பண்ணிட்டு இருந்த அமைச்சரை வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சரை கடகடன்னு கைது செஞ்சு ரிமாண்ட் பண்றதுக்காக மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போனாங்க. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கேஸே இல்லை, இதுக்கு ஒரு கைது நிறைய என்கிட்ட தூக்கின்னு வந்துருக்கீங்களா, கூட்டு போங்க அப்பால போ சாத்தானே அப்படின்ற மாதிரி கூட்டு போங்க சார், நீங்க வீட்டுக்கு போங்க சார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி விட்டுட்டாங்க. இது ரெண்டுத்தையும் டீடைல்டா இன்னைக்கு ஷோல பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஆக்சுவலா இந்த தலைவர் பெயர் கொண்ட தளபதி பாஸ்கர்களை கட்சியில சேர்த்த உடனே நானே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னடா நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ விஜய்னு சொல்லக்கூடாது இருங்க, என்னடா நம்ம தலைவர் பெயர் கொண்ட தளபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சேர்க்க மாட்டாரு. ஏன்னா நம்ம தலைவர் பெயர் கொண்ட தளபதி வந்து கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் என்ன சொல்லி போர்ட்ரே பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து தூய சக்திங்க, தீய சக்திக்கு மாற்றாக இந்த தூய சக்தி வருது, நாங்க யாருமே ஊழல் செய்ய போறது இல்ல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னாரு. பட் இருந்தாலும் அப்பவே அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. எப்பா என்னப்பா நீ புலி படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்ணிருக்க அப்படி பண்ணிருக்க, காருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடி கட்ட மாற்ற அப்படி இப்படின்ற குற்றச்சாட்டுகள் அவர் மேல வச்சாங்க. அது மட்டும் இல்லாம கூட ஆதவ அர்ஜுனா சிடிஆர் நிர்மல்குமார் எல்லாம் வச்சுக்கிட்டு நீ என்னையா ஊழல் பண்ணாம இருக்க போற அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த தலைவர் பெயர் கொண்ட தளபதி பாஸ்கர்கள் இருக்காங்க பாருங்க, இவங்கெல்லாம் வந்து அந்த பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு பாருங்க. இந்த தலைவர் பெயர் கொண்ட தளபதி பாஸ்கர்கள்லாம் எந்த மாதிரி கேரக்டர் பாத்தீங்கன்னா, ஊழலிலே பிறந்து ஊழலிலே வளர்ந்த விஜய பாஸ்கர்களே, அந்த மாதிரி கண்டென்ட் கேரக்டர்ஸ். இது எங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மக்களுக்கும் தெரியும். ஊழல்னால இந்த 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நின்றுவாங்க. அப்படியே நீங்க டாப் 10 லிஸ்ட் போட்டீங்கன்னா இந்த பேர் வந்து கண்டிப்பா டாப் 5 வந்துரும் கூட வச்சுக்கோங்க, லிஸ்ட்ல இருப்பாங்க. இவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் பேர் கொண்ட தளபதி அவர்கள் கூப்பிட்டு கட்சியில சேர்க்கிறாரு. என்னையா இது, என்னதான் ஆச்சு இந்த மனுஷனுக்கு அப்படின்னு சிந்தித்து கொண்டிருக்கும் வேளையிலே எனக்கு தோணிச்சுங்க ஒரு விஷயம். ஏன் இவங்களை சேர்த்தாங்க அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்ட் ரீசன் என்னன்னா, எங்க அதுல அவர் பேர் இருக்குங்க. எங்க விஜய பாஸ்கர் அப்படின்னு இருக்கிறனாலதான் விஜயபாஸ்கரை சேர்த்திருக்காரு. இதே அஜித் பாஸ்கர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்கள சேர்த்திருக்க மாட்டாரு. ரஜினி பாஸ்கர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்கள சேர்த்திருக்க மாட்டாரு. விஜய பாஸ்கர் அப்படின்னு இருக்கிறனால ஒருவேளை அவங்களும் விஜய் ஃபேன்ஸா தான் இருப்பாங்க, அவங்களும் நம்ம படங்கள் எல்லாம் பார்த்திருப்பாங்க, அவங்க ஃபேமிலி வேற பாத்தீங்கன்னா நம்ம படங்கள் எல்லாம் பார்த்து தான் வளர்ந்துருப்பாங்க. சோ அவங்கள சேர்க்கிறது தப்பே கிடையாது அப்படின்ற ஒரே பாயிண்ட்ல மட்டும்தான் விஜய் அவர்கள் இவர்கள கட்சியில சேர்த்திருக்காங்க. ஏன்னா எங்க சி விஜயபாஸ்கரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். குட்கா புகழ் அப்படின்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அவங்க ஆட்சி காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிச்சு. அதே மாதிரி எம்ஆர் விஜயபாஸ்கரை எடுத்துட்டீங்கன்னா 2016 to 2021 அந்த மனுஷன் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருந்திருக்காப்ல. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு ஊழல்ல இருக்கிறாரு, அவரு ஊழல்ல ஈடுபட்டிருக்காரு, கரப்ஷனின் மொத்த வடிவமா இருந்திருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1008 குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா தாவேகால இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. இது வந்து தாவேகாக்கு ஒரு முன்னேற்றமா ஒரு பின்னடைவா அமையுமான்னு பாத்தீங்கன்னா 100% இல்லைங்க, 1000% பின்னடைவா அமையும். ஏன்னா தங்களை தூய சக்தி இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிலவரப்படி 2026 அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாமே
என்ன மனசுல வச்சு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ் பிளஸ் ஒரு ஏழை நடுத்தர வர்க்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிக்கிறாங்க. எல்லாமே ஃப்ரெஷர்ஸ், யாருமே ஊழல் செய்ய மாட்டாங்க. விஜய் சார் அவங்களெல்லாம் தட்டி கேட்பாரு. சோ வந்து ஒரு புது கவர்மெண்ட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா 2026 நிறைய யங்ஸ்டர்ஸ் அவருக்கு ஓட்டு போட்டாங்க. ஏங்க யாருமே வந்து நீங்க சி விஜயபாஸ்கரையோ, நீங்க எம்ஆர் விஜயபாஸ்கரையோ, நீங்க கடம்பூர் ராஜுவையோ, இல்ல இப்போ அதிமுக இருந்து வந்திருக்காங்க பாருங்க சில பல எம்எல்ஏஸ், இவங்களெல்லாம் வச்சுட்டு நீங்க வந்து நின்று இருந்தீங்கன்னா அவங்க உங்களையும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சார் நீங்க என்ன அவங்கள தீய சக்தின்றீங்க, நீங்க தான் சார் ஆக்சுவல் தீய சக்தி, எல்லாரையும் கூட வச்சுக்கிறீங்கன்னு உங்களையும் கேட்டிருப்பாங்க. அதை தெரிஞ்சுதான் இவர் அப்ப சேர்த்துக்காம இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் சேர்த்துட்டு இருக்காரு. சோ ஊழலின் வடிவங்களான திரு எம்ஆர் விஜயபாஸ்கரோ திரு சி விஜயபாஸ்கர்களுக்கும் இன்னைக்கு என்ன பொறுப்பு தரலாம், இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக இருந்து இப்ப போய் இணைஞ்சாங்க. வைகை செல்வன் வேற நேற்று ரிசைன் பண்ணியிருக்காரு. அவர் எப்போ தாவேகா போறாருன்னு நம்மளுக்கு தெரியல. பட் எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 4-5 பேரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த 4 எம்எல்ஏஸ் ராஜினாமா பண்ணாங்க பாருங்க, மதுராந்தகம் அவங்களா இருக்காங்க பாருங்க. இவங்களுக்கு எல்லாம் புதுசா இணைஞ்ச எல்லாருக்குமே என்னென்ன போஸ்டிங் தரலாம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீடைல்டு டிஸ்கஷன் நடத்த இன்னைக்கு விஜய் அவர்கள் 3 மணிக்கு பனையூர் போய் என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல, என்னதான் பொசிஷன் இவங்களுக்கு தர போறாங்கன்னு தெரியல. சரி நீங்க சொல்லுங்க மக்களே, என்ன போஸ்டிங் இவங்களுக்கு தருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இதுல பெரிய அளவுல பாதிக்கப்பட போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, விஜய்க்காக கிட்டத்தட்ட 40 நாள் சிறைவாசம் அனுபவிச்சார் பாருங்க ஒரு மனுஷன். ஏங்க என்ன மறந்துட்டீங்களா? ஏங்க நம்ம கரூர் மதியழகனுங்க, அந்த கரூர் வழக்குல ஒரு எஃப்ஐஆர் பதிவு செஞ்ச பிறகு, அதாவது கிட்டத்தட்ட 41 பேர் இறந்து போயிட்டாங்க. எப்படி இறந்து போனாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம 1008 வாட்டி அதை பேசிட்டோம். அந்த நடந்த ஸ்டாம்பேட்ல 41 பேர் இறந்து போனதுக்கு கைது செய்யப்பட்ட நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன். ஏங்க மத்த எல்லாருமே எஸ்கேப்பு. புசியானந்த் லெஃப்ட் சைட்ல ஓட்டாரு, நம்ம ராஜ்மோகன்லாம் வந்து எஃப்ஐஆர்ல இல்ல, பட் இருந்தாலும் தலைமறைவாயிட்டாரு. சிடிஆர் நிர்மல்குமார்ல இருந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தலைமறைவா தான் சுத்திட்டு இருந்தாங்க. பட் ஒருத்தர் இதற்காக ஜெயிலுக்கு போனாருன்னு பாத்தீங்கன்னா அது கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மட்டும்தான். இப்ப அவரோட ஃபியூச்சரை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கரை நீங்க கூப்பிட்டு கட்சியில சேர்க்கிறீங்க. அவர் ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏ, உங்களுக்காக பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வராரு. சோ இடைத்தேர்தலையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவருக்கு தான் சீட்டு தர போறீங்க. அந்த சீட்டு தந்த பிறகு அவர் ஜெயிச்சாருன்னா 100% நீங்க அவருக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுப்பீங்க. ஏன்னா நீங்க நடத்துற குதிரை பேரம் ஊர் அறிஞ்ச குதிரை பேரம் தான். சோ நீங்க வந்து ஏதோ ஒரு ப்ராமிஸை கொடுத்திருப்பீங்க, அவருக்கு வந்து இந்த அமைச்சர் தரேன் அந்த அமைச்சர் தர போறேன்னு. இப்ப அவரு அமைச்சர் பொறுப்பு ஆயிட்டா அந்த கரூர்ல மாவட்ட செயலாளரா இருக்கும் திரு மதியழகனின் நிலைமையை நினைச்சு பாருங்களேன். அதாவது திருப்பி சொல்றேன், விஜய்க்காக ஜெயிலுக்கு போன ஒரு மாவட்ட செயலாளர். அந்த தமிழ்நாட்டிலேயே அந்த கட்சியில யாருன்னா கட்சிக்காக ஜெயிலுக்கு போனாங்களா, இல்ல விஜய் பண்ண தவறுக்காக ஜெயிலுக்கு யாருன்னா போயிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா, ஏங்க விஜய் பண்ண தவறுனா அவர் டிலே வந்ததுதான் மெயின் காரணம் நம்ம இன்னுமே நினைக்கிறோம், அதுதான் உண்மை. சோ அந்த காரணத்திற்காக ஜெயிலுக்கு போன ஒரு நபர் மதியழகன். வேற யாருமே இது வரைக்கும் ஜெயிலுக்கு போல அந்த கட்சியில இருந்து. அவரோட நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். எம்ஆர் விஜயபாஸ்கர் தலை தூக்க திரு மதியழகனின் பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். இப்ப கட்சியில போஸ்டிங் தரணும். நீங்க நெக்ஸ்ட் எம்எல்ஏ நெக்ஸ்ட் அமைச்சர் குத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, கட்சியில போஸ்டிங் தரணும். கட்சியில என்ன போஸ்டிங் எம்ஆர் விஜயபாஸ்கர் எதிர்பார்ப்பாரு? நகர செயலாளரா, பகுதி செயலாளரா, இல்ல ஒன்றிய செயலாளரா? 100% வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா அவர் ஒரு மாவட்ட செயலாளர்ன்ற போஸ்டிங்கை எதிர்பார்த்துதான் உங்க கட்சியில சேர்ந்திருப்பாரு. இப்ப என்ன பண்ணுவீங்க? கரூரை ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், இல்ல 2 தொகுதிக்கு 2 மாவட்ட செயலாளர்னு மதியழகனோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். எம்ஆர் விஜயபாஸ்கரோட கை ஓங்கும். சோ இதுதான் வந்து தமிழக வெற்றி கழகத்துல நடந்துட்டு இருக்கு. அதாவது காலத்துக்கும் இந்த போஸ்டர் ஒட்டி, கொடி நட்டு, பால் கொடுத்து, முட்டை கொடுத்து, இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் வந்து பாத்தீங்கன்னா பட்டாசு வெடிச்சு அராஜகம் பண்ண இவங்களுக்கெல்லாம் வந்து நான் சீட்டு தர போறேன் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் இனிமேட்டு அதை பண்ண முடியாது. ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த வாய்ப்பை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் பேருக்கு. பட் காலப்போக்கில் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு தரப்படுமானா கிடையாது, வாய்ப்பு மறுக்கப்படும். அதுதான் உண்மையான கல நிலவரம். சோ இனிமேட்டும் வந்து எங்க கட்சியில கொடி நட்டவனுக்கு தான் நாங்க தருவோம், போஸ்டர் ஒட்டவனுக்கு தான் தருவோம் அப்படின்னு இவங்க சுத்த முடியுமானா அந்த வண்டி இனிமேட்டு ஓடாது. பட் இதுல நான் ஒரு விஷயம் பேசி ஆகணுங்க. ஏங்க நீங்க அவங்களுக்கு போஸ்டிங் தாங்க எதனா பண்ணுங்க, ஆனா தலைவர் பெயர் கொண்ட தளபதி பாஸ்கர்கள் பண்ணாங்க பாருங்க அட்டுழியம். அந்த இணைப்பு விழாவெல்லாம் நீங்க பாத்தீங்களா இல்லையாங்க? ஏங்க ஐயோ சிரிப்புங்க. அதுவும் சி விஜயபாஸ்கர் இருக்காரு பாருங்க, குட்கா புகழ், ஏங்க படுத்தே விட்டானையா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா படுத்துட்டாருங்க, மொத்தமா சரண்டர் ஆயிட்டாரு.
ஐயா எனக்கு எப்படின்னா எம்எல்ஏ ஆக்கி என்ன மினிஸ்டர் ஆக்கிடுங்கயா, இந்த மினிஸ்டர் பவர் இல்லாம என்னால இருக்க முடியாதுயா அப்படின்ற மாதிரி இங்க கெஞ்சிற நிலைமைக்கு போயிட்டாருங்க. ஆக்சுவலா நம்ம கேள்விப்பட்ட தகவலே என்னன்னா, அதுதான் உண்மையான தகவல் கூட, கேள்விப்பட்ட தகவல் என்னன்னா, விஜய் முன்னிலையில தான் நான் இணைவேன், நான் வந்து கடம்பூர் ராஜு வந்த மாதிரியோ அப்படி வந்த மாதிரியோ புஷி ஆனந்த் மூலியமாவோ ஆதவ அர்ஜுனா மூலியமாலாம் இணைய மாட்டேன், விஜய் முன்னிலையில தான் நாங்க இணைவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விஜயபாஸ்கர் ஸ்ட்ரிக்டான கண்டிஷன் போட்டுறாரு. ஆனா விஜய் லாஸ்ட் வரைக்கும் அந்த இணைப்பு விழாவுக்கே வரல. ஒருவேளை நான் நினைக்கிறேன் நீங்க வாங்க விஜய் வந்துருவாருன்னு சொல்லிதான் ஏமாத்தி இவரை வர வச்சிட்டாங்களா என்ன கதைன்னு தெரியல. அதனாலதான் வந்து அவர் அந்த மேடையிலேயே சொல்றாரு, விஜயபாஸ்கர் சொல்றாரு, இது வந்து ஜஸ்ட் ட்ரெய்லர் தான், நீங்க வந்து எனக்கு வந்து அந்த மாவட்டத்துல கொடுங்க, தலைவரை கூட்டுவாங்க, நான் வந்து மெயின் பிக்சரை காட்டுறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விஜயபாஸ்கர் சொன்னாரு. சோ விஜய் முன்னிலையில தான் இணைவேன்னு கங்கணம் கட்டின்னு சுத்தின மனுஷன் விஜயே வராம யார துதி பாடுறாருன்னு பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன். ஏங்க அவங்கள கூட விடுங்க, புஷி ஆனந்த் ஏதோ விஜய் கூட வந்து ஒரு 30-40 வருஷமா இருப்பாரு, ஆதவ அர்ஜுனா கூட சரி மாமனாரால பெரிய பணக்கார ஆயிட்டாரு, சரி ஓகே விடுங்க. ஏங்க புதுக்கோட்டை மாவட்ட பர்வேஸுங்க, ஏங்க அந்த பர்வேஸ் யார் தெரியுமா? மீனவர்கள் கிட்ட எப்படி தெரியுமா போய் ஓட்டு கேட்டாரு? எங்க அண்ணன் எல்லாம் நீங்க தெரியுமா தெரியாதா, சுறா படம் எல்லாம் பாத்திருக்கீங்களா இல்லையா, மீனவர்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாரு பாத்திருக்கீங்களா, அது மாதிரி ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர், அதாவது இப்ப அவர் மினிஸ்டரா இருக்காரு, அவர கிட்ட நம்ம மாப்பிள்ள பர்வேஸுக்கும் என்னை பத்தி தெரியும். எங்க மூட்டாருங்க, சரண்டர் ஆயிட்டாருங்க. எனக்கு விஜயபாஸ்கர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், எப்பா சாமி நீலாம் எப்படியா அந்த அதிமுகன்ற கட்சியில இருந்த அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க தோணிருச்சு எனக்கு. ஏங்க ஒருத்தர் சரண்டர் ஆகலாம், இந்த அளவுக்கு சரண்டர் ஆவானா? அதுதான் எனக்கு புரியல. ஏங்க ஒரு ஃபர்ஸ்ட் நாள் போய் ஒரு கெத்தா கொஞ்சம் பேசிட்டு கெத்தா வந்துட்டு அதுக்கு அப்புறமா நீங்க புகழுங்க துதி பாடுங்க, அதெல்லாம் நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் நாளே இப்படி, அது எப்படி சொல்லுதுன்னு தெரியல, இப்படியே பத்துட்டாரு. அவ்வளோ கேவலமா வந்து பாத்தீங்கன்னா விஜயபாஸ்கர் வந்து அன்னைக்கு நடந்துகிட்டாரு. ஏங்க ஏன் அதை சொல்றேன்னா, ஏங்க அதிமுகலயே வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும், எந்த பதவியும் இல்லாதவன், ஒரு சுகத்தையும் அனுபவிக்காதவன், ஒண்ணுமே கிடைக்காதவன் கட்சி மாறுறத கூட ஒரு வகையில நம்ம ஏத்துக்கலாம். சரி அவனுக்கு அந்த கட்சியால ஒரு பிரயோஜனமும் இல்ல, அவன் வந்து மாற்று கட்சியில போய் இணையறான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஏத்துக்கலாம். பட் இவங்கெல்லாம் ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் ஒரு எம்எல்ஏவாகவும் ஒரு மினிஸ்டராகவும் இருந்து அந்த கட்சியால பல்வேறு எல்லாத்தையும் சுகங்களை அனுபவித்து விட்டு இப்ப இவங்க 2 பேர்கிட்டயும் பல ஆயிரம் கோடி இருக்குன்றாங்க. இந்த பல ஆயிரம் கோடி உங்களுக்கு கொடுத்தது யாருன்னா அந்த கட்சி, அந்த தொண்டர்கள். ஆனா அந்த கட்சியும் அந்த தொண்டர்களை அப்படியே கை கழுவிட்டு போயிட்டு இன்னைக்கு நீங்க போயிட்டு தாவேக்கால இணைஞ்சிருக்கீங்கன்னா இது எப்படி, எந்த வகையில நியாயம்? ஏங்க எல்லாரும் போறதுக்கு ஒரே காரணம் தாங்க. ஐயோ ஐயோ அந்த காரணம் தாங்க எனக்கு சிரிப்பு. உனக்கு பதவி வேணும், உனக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆசை இருக்குன்னா அதை சொல்லிட்டு போக மாட்டாங்க. அதிமுக திமுகவோட கூட்டணி போட்டு ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணிச்சுங்க, அது எங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் நாங்க தாவேக்காக்கு போறோம். ஏங்க நாளைக்கு எடப்பாடியே போய் தாவேக்கால இணைஞ்சாலும் இந்த டைலாக் தான் சொல்லுவாரு போலே, அதிமுக திமுக சேர்ந்து கூட்டணி அமைக்க நினைச்சிச்சுங்க, அதனாலதான் நான் தாவேக்காக்கு போறேன். டேய் எல்லாருமே தாவேக்காக்கு போறீங்க, அப்ப அதை நினைச்சது யாரு? சிரிப்புங்க. எல்லாம் இன்னொரு 2-3 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா இதே சேம் டைலாக தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஓட்டிட்டு இருப்பாங்க. சோ தாவேக்கால அதிமுகல இருக்கிற முக்காவாசி பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தாவேக்காக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. இப்ப ஆக்சுவலா அந்த கட்சி வந்து அதிமுகவா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சி எப்படி பேர் மாற போகுதுன்னா அனைத்து இந்திய அண்ணா தமிழக வெற்றி கழகமா மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏஐஏடிஎம்கே தானே, அனைத்து இந்திய அண்ணா டிவிகேவா மாறப்போகுது, தமிழக வெற்றி கழகமா. பிகாஸ் எல்லாருமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொருத்தரா வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு மூவ் ஆயிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகமும் பாத்தீங்கன்னா அதிமுகவை கபலீகரம் செய்யணும். ஏங்க திமுகல இருக்கிறவங்க பேசிக்கா போக மாட்டாங்க, இதுதான். ஏன்னா திமுகன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொள்கை பிடிபாடு உள்ள கட்சி. உங்களுக்கே நல்லா தெரியும். அதிமுக காரனே இப்ப கேள்வி கேட்கிறான், ஒரு டேர்ம் 2 டேர்ம் வந்து உங்களால பதவி இல்லாம இருக்க முடியாதா? ஏன் திமுக காரன் இல்லையா? கடந்த 10 வருஷமா பதவி இல்லாம இருந்தானே, அவன் கட்சியை பிடிச்சிக்கின்னு கட்சியில நிக்கலையா? நீங்களா ஏன் இப்படி போறீங்கன்னு யார் நம்ம கேள்வி கேட்கல, அதிமுக காரனே கேள்வி கேட்கிறான். ஏன் திமுக அப்படியே ஸ்டாண்டா நிக்கும்? ஏன் இந்த எலெக்ஷன் இல்லைங்க, இன்னும் 4-5 எலெக்ஷன் தோத்தா கூட திமுக இப்படியே தான் இருக்கும். பிகாஸ் அவங்களாம் வந்து ஒரு கொள்கை ஈடுபாடோட அந்த கட்சியில இருப்பாங்களே தவிர்த்து, எஸ் பதவி சுகங்கள் அதெல்லாம் நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட், பட் கொள்கைன்றதும் நான் அவங்களை ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவங்களுக்கு அந்த கட்சியை விட்டு போகணும் மாற்று கட்சிக்குன்னு தோணினாலும் நம்ம எப்படிடா போறது, அங்க போறதா
அப்படின்ற ஒரு எண்ணோட்டம் அவனுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். பட் அதிமுக வந்து பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு. ஏங்க இந்தி திணிப்புக்காக அவங்க அவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்காங்களான்னா கிடையாது. எங்க மாநில சுயாட்சிக்காக அவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்காங்களான்னா கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கொள்கை பிடிப்போட அதிமுகன்ற கட்சி கிடையாது. ஆல்வேஸ் கலைஞர் எதிர்ப்பு, ஸ்டாலின் எதிர்ப்பு, இந்த ரெண்டுத்தை வச்சுதான் அவங்க வளர்ந்தாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த கொள்கை பிடிப்பாடு இல்லாதனால இப்ப யார் கலைஞர் எதிர்க்கிறா, யார் ஸ்டாலின் எதிர்க்கிறா, நாங்க அங்க போயிடுறோம். ஸோ அனைத்திந்திய அண்ணா தமிழக வெற்றி கழகமா வந்து பாத்தீங்கன்னா ஏஐடிஎம்கே மாறிட்டு வரதா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதுல 10க்கு நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது புரளி ஒண்ணு கிளம்பி இருக்கு. அதாவது எல்லா மாவட்ட செயலாளர்களும் அண்ணாமலையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்சியில சேருங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொண்டதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அண்ணாமலை ஆல்ரெடி வந்து உங்களுக்கே நல்லா தெரியும், வி த லீடர்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயக்கம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு வராரு. அதுல கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் சேர்ந்தாங்க. அதுல 10 லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ஒரு கணக்கை சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு. உடனே இதை கேள்விப்பட்ட அதிமுக, நம்ம ஏன் அண்ணாமலை நம்ம கூட சேர்த்து வச்சுக்க கூடாது அப்படின்னு யோசிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியாது. பட் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் காதுக்கு போச்சான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் வந்து பாத்தீங்கன்னா எதிர் துருவங்கள். இது ரெண்டும் கிட்ட வந்தா இது பழைய இபிஎஸ் ஓபிஎஸ் மாதிரி ஆயிடும். இபிஎஸ் வந்து அண்ணாமலை எப்படி அழிக்கிறது, அண்ணாமலை இபிஎஸ் எப்படி அழிக்கிறதுன்னு 2 பேர் அழிக்கணும்னு நினைச்சா அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. ஸோ இது வந்து ஏஐ அனைத்திந்திய அண்ணா தமிழக வெற்றி கழகமா மாறப்போதா, இல்ல அனைத்திந்திய அண்ணா மலை வெற்றி கழகமா மாறப்போதா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டவுட்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ அண்ணாமலை எனக்கு தெரிஞ்சு அவங்க கூட மேபி கூட்டணின்ற மாதிரி கான்செப்ட்ல போவாரே தவிர்த்து அந்த கட்சியில இணைஞ்சு செயல்படுவாரான்னு பாத்தீங்கன்னா கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நியூஸுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு 3 மணிக்கு அந்த டிஸ்கஷன்ல இணைஞ்ச எல்லாருக்குமே என்னென்ன போஸ்டிங் தர போறாங்க அப்படின்றத பேசி போறாங்க. அதுலயும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருப்பாங்க. நீங்க வாங்க நாங்க சேர்த்துக்கிறோம், நீங்க வாங்க நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படின்னு வாக்குறுதிகளோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எப்படி இது பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் அவங்களுக்கு வந்தவங்களுக்கு போஸ்டிங் போட ஆல்ரெடி அந்த கட்சியில இருந்தவங்களின் போஸ்டிங் பறிக்கப்படும், இல்லைன்னா அவர்களின் பவர் சென்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா குறைக்கப்படும். ஏங்க ஏடிஎம்கேல இருந்து இழுக்கிறத விடுங்க, நேத்து நடந்த பிரச்சனை உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர், அவர் வந்து அவதூறா பேசிட்டாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நேத்து கைது செஞ்சுட்டாங்க. என்னையா அவதூறுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருமையில பேசிட்டாராம். ஏங்க ஒருமையில பேசுறதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷனை தூக்கி போட்டு ஒரு மனுஷனை கைது செய்யற ஒரே கவர்மெண்ட் யாரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழக வெற்றி கழகமா தான் இருக்கும். ஏங்க நீங்க டிஎம்கே ரூலிங் பார்ட்டியா இருக்கும் போது கூட பாருங்களேன், 21ல இருந்து 26க்குள்ள ஏங்க முதலமைச்சர் அவ்வளோ கேள்வி கேட்டானுங்க, துணை முதலமைச்சர் அவ்வளோ கேள்வி கேட்டானுங்க, அசிங்கமா கேள்வி கேட்டானுங்க. ஆனா டிஎம்கே என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்துச்சு, விட்றா இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்கெல்லாமா நம்ம கைது செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே அது என்னமோ அரசியல் சொல்லுவாங்கப்பா, நாகரீக அரசியல். எது அதுவும் கரூர் வழக்குல வந்து பாத்தீங்கன்னா அவதூறு இந்த சென்ஸ். எங்க ஒருத்தனை வந்து இண்டிவிஜுவல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ அவன் இவன்னு பேசிட்டா அது பேர் அவதூறு கிடையாது. இப்போ நம்ம கூட விஜய வந்து பாத்தீங்கன்னா போற போக்குல திடீர்னு அவன் வந்துரும், இட் இஸ் நாட் அவதூறு. அதுக்கு நீங்க டிஃபேமேஷன் போட முடியுமானா போட முடியாது. அது வந்து ஒரு கொலை மிரட்டலுக்கான சார்ஜஸ் வருமானா வராது. ஏங்க ஒரு அரசாங்கத்துக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா அவதூறு, அதுவும் பொய் அவதூறு ஸ்ப்ரெட் பண்ணாங்க கரூர்ல. ஏங்க அதுக்கெல்லாம் வந்து டிஎம்கே நினைச்சிருந்தா மொத்த டிவிகேவையும் தூக்கி உள்ள போட்டு இருக்கலாம். ஏங்க என்னென்ன சொன்னாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? 40 பேர் உள்ள பூந்துட்டாங்க, எல்லாரையும் கழுத்து மேல காலை வச்சு மெதிச்சிட்டாங்க, எங்க மயக்க மருந்து தூக்கி போட்டாங்க, மிளகா பொடியை தூக்கி போட்டாங்க, அப்படியே ஷால்ல கழுத்தை நெருக்கிட்டாங்க, இவங்க தான் சாவடிச்சாங்க, எங்கெங்கயோ செத்து போன டெட் பாடிஸ் எல்லாம் தூக்கி வந்து பாத்தீங்கன்னா மாச்சுரியில போட்டு கணக்கு காட்டிட்டாங்க. ஏங்க அவ்வளவோ பொய் அவதூறு, தட் இஸ் அகைன்ஸ்ட் த கவர்மெண்ட். டிஎம்கே அன்னைக்கு நினைச்சிருந்தா எவன் அந்த போஸ்ட் போட்டானோ, எவன் அப்படி பேசினானோ, ஏங்க அவங்க எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டுருக்கலாம், ரிமாண்ட் பண்ணிருப்பாங்க ஜட்ஜு. எப்படியா இப்படி பொய் அவதூறு பரப்புவீங்கன்னு. ஆனா டிஎம்கே என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, நாகரீக அரசியல். இதுக்கெல்லாம் கைது செய்ய வேணாப்பா, விடுப்பா, ஐயோ கைது செஞ்சா விஜய் பெரியாளா வந்துருவாருப்பா அப்படின்னு இந்த நாகரீக அரசியல் தான் இன்னைக்கு என்ன ஆகியிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு முன்னாள் அமைச்சரையே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேத்து கைது செஞ்சிருக்காங்க. அந்த கைதுக்கு அப்புறமா ஏன் கைது செஞ்சாங்கன்றதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒருமையில பேசிட்டாரு அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 செக்ஷனை போட்டு இவர் ஏபி அப்ளை பண்ணிருக்காரு. ஏபி வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஏபி ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்றத ஒரு எக்ஸ்பிரஸ் வேகத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தகவல் வந்துருச்சு போலீஸ்.
அவ்வளவு ஃபாஸ்டா யாருமே ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஏபி டிஸ்மிஸ் ஆன உடனே என்ன பண்ணிட்டாங்க, வா கைது செய்யலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் சொல்லி இருப்பாங்க போல, எப்பா போய் கைது செய்யணும், உடனே கிளம்பிட்டாங்க போலீஸ். எது அதுவும் அமைச்சர் வீட்டுல இல்ல, முன்னாள் அமைச்சர் ஆய்வு பண்ணிட்டு இருந்த மனுஷனை போயிட்டு கைது செய்ய போயிருக்காங்க. கைது செஞ்சு நைட்டு ரிமாண்டும் பண்ண போயிருக்காங்க. மெஜிஸ்ட்ரேட் பார்த்திருக்காரு, மேலேயும் கீழையும் பார்த்துட்டு செக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு வாட் இஸ் திஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டு அனுப்பிட்டாரு போல. நீங்க வந்து அவங்க கூடும்போது வந்து நீங்க விசாரணைக்கு ஆஜரானா போதும், எதனா ஒரு கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. எப்பவுமே வந்து பெயில் கொடுக்குறாங்கன்னா ஓன் பாண்ட்ல விடுறாங்கன்னா எதனா கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்க வந்தா போதும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஏங்க ஒரு முன்னாள் அமைச்சர், ஏங்க ஒரு எம்எல்ஏவை கைது செய்யறதுக்குன்னு வந்து ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதுவும் இந்த செக்ஷன்ஸ்ல எல்லாம் நீங்க தூக்கி அவங்களை ஈஸியா ரிமாண்ட் பண்ணிட முடியுமா? ஜட்ஜ் அதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்கன்னா ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. இது எனக்கு தெரிஞ்சு எங்க விஜய் அவர்களே இவர் ஒருமையில் பேசிவிட்டார் அப்படின்னு இது நடந்திருக்குமானா எனக்கு தெரிஞ்சு கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் விஜயை விட ஆதவ் அர்ஜுனாவை நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதை நான் பார்த்திருக்கேன். லாட்ரி டிக்கெட்காரன்னு பங்கமா சொல்லியிருக்காரு. நீ தூத்துக்குடி உள்ள வந்து பாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பங்கமா பேசியிருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்சு அந்த 7 அடி உயர மனிதன் தான் இதெல்லாம். எனக்கு அதுதான் சொல்றேனே, நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் சிஎம்மா இருக்காரா இல்ல ஆக்டிங் சிஎம் தான் சிஎம்மா இருக்காரா? அதாவது ஆதவ் அர்ஜுனா தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்குதுங்க, எல்லா வேலையும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணுறது யாருன்னு பாத்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன், ஆதவ் அர்ஜுனா தான். ஏன்னா இந்த அரசாங்கத்தை எதிர்த்து யார் யார் பேசுறாங்களோ அவங்க மேல வழக்க போடுறாங்க. ஏங்க சிவசங்கர் அவர்கள் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும், அந்த சட்டமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா எதிர் கேள்வியை கேட்டு தாவேக்காவை கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு. உடனே அந்த கேஸ்ல ஏதோ ஒருத்தர் தூக்கின்னு வந்து இவர் மேல பழிய போட்டு அவர் மேல பழிய போட்டு சிவசங்கரையும் கொத்து விடுறாங்க. அதே மாதிரிதான் அனிதா ராதாகிருஷ்ணன் எங்க போனாலும் சும்மா இருக்க மாட்டார், மேடைக்கு மேடை போட்டு தாவேக்காவை கலாச்சிட்டு இருக்காருன்னு அவர் மேல ஒரு கேஸ். சோ யாரா எதிர்த்து பேசுறாங்களா அவங்க மேல கேஸ். ஜென்சி கிட்ஸ்னு பாருங்க பேசின்னு சுத்தின்னு இருந்தாங்க, இப்ப அவங்க மேல கேஸ். சோ எதனா பேசினாலே கேஸ் போடுவேன் அப்படின்ட்டு அரசியலை செஞ்சுட்டு இருக்கிறது தாவேக்கா. ஆனா எது பேசினாலும் நான் நாகரீக அரசியல் தான் செய்வேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல திமுக சுத்திட்டு இருந்துச்சு. அதற்கு தான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து நீங்க நல்லவரா இருந்தீங்களே, நான் நல்லவனா இருக்க மாட்டேன், நான் கெட்டவனா தான் இருப்பேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போட்டுருக்காரு. இது மட்டும் இல்லாம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை பிரஷர் பண்ணியிருக்காங்க. ஏங்க அவர் வெளியில வரும்போது பிரஸ் மீட்ல சொல்றாரு, நீங்களே பார்த்திருப்பீங்க எல்லாரும், என்ன டிவிக்கேல ஜாயின் பண்ண சொன்னாங்க, என்ன வந்து எம்எல்ஏ போஸ்டிங்க ரிசைன் பண்ணு, டிவிக்கேல வந்து ஜாயின் பண்ணுன்னு பிரஷர் பண்ணாங்க, ஆனா நான் திமுக காரன், என்னைக்குமே இந்த மாதிரி ஒரு செயல்ல ஈடுபட மாட்டேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. இப்போ குதிரை பேரம் எங்க நடக்குது? ஏங்க குதிரை பேரம் தெளிவா, அதாவது அமமுகல இருந்த ஒரு எம்எல்ஏ முகத்தை மூடிக்கின்னு விஜய் வீட்டுக்கு போனாரு. அன்னைக்கு ஆளே காணாம போயிட்டாரு, அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு, அப்புறமா போய் இங்கே சேர்ந்துட்டாருன்னு கூட வச்சுக்கோங்க. ஏங்க அதெல்லாம் தான் கிளீன் குதிரை பேரும். இன்னைக்கு அதிமுக அத்தனை பேர் தாவுறாங்க. என்னென்ன ப்ராமிசஸ் நீங்க பண்ணிருப்பீங்க? 4 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணாங்க. எது ஓட்டு போட்ட அந்த மைய கூட காஞ்சிருக்காது, எனக்கும் காயிலங்க இன்னும் காஞ்சிருக்காது. ஆனா அவங்களுக்கு வந்து என்னென்ன நீங்க ப்ராமிஸ் கொடுத்து இழுத்துருப்பீங்க. சோ குதிரை பேரம் அங்க வந்து வெட்ட வெளிச்சமா போயிட்டு இருக்கு. ஆனா இங்க என்னன்னா ஏதோ ஊத்தாங்கிற எம்எல்ஏவை செந்தில் பாலாஜி அப்புறமா அந்த டீம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 35 கோடி தரேன் 40 கோடி தரேன்ட்டு பேரம் பேசினாங்களா, அவங்கள தூக்கி ஜெயில போட்டாங்க. அதாவது செந்தில் பாலாஜி அவர்களை தேடுறாங்க, அவங்க தம்பியை தேடுறாங்க, பட் 4-5 பேரை பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சோ விஜயை யாரோ தப்பா நேவிகேட் பண்றாங்களோ அப்படின்ற வந்து ஒரு ஒரு டவுட் நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இந்த மாதிரி இமிடியேட் ஆக்ஷன் எடுப்பாரான்னு எனக்கு தெரியல. பட் ஆதவ் அர்ஜுனா வந்து இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். ஏன்னா ஆதவ் அர்ஜுனாவுக்கு வந்து திமுக அப்போதுல இருந்து எம்எல்ஏ சீட்டு தரல, எம்பி சீட்டு தரல அப்படின்னு அந்த திமுக மேல ஒரு பழி ஒரு வெறுப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவுக்கு அப்போதுல இருந்தே இருக்கு. ஸோ ஆதவ் அர்ஜுனா தான் மேபி இதெல்லாம் பண்றாரோ அப்படின்ற சந்தேகங்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்லைங்க. ஏங்க ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்ல இருக்கட்டும், எல்லாருமே அதை தான் போடுறானுங்க. ஆதவ் அர்ஜுனா இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட் தான். ஸோ அதெல்லாம் பொறுத்து இருந்தான் பார்க்கணும். அப்புறமா இன்னைக்கு விஜயபாஸ்கர்களுக்கு என்னென்ன போஸ்டிங் தர போறாங்கன்றதும் பொறுத்து இருந்தான் பார்க்கணும். ஆனா விஜயபாஸ்கர் பண்ணதுலேயே ஒரு அல்டிமேட் காமெடி என்னன்னாங்க, ஆக்சுவலா மீட்டிங் ஸ்டார்ட் ஆன உடனே பாதி பேர் செதறி ஓடிட்டான், யாருமே அங்க இல்ல. மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஆளே இல்ல. முன்னாடி வந்து ஒரு 200-300 பேர் நின்று இருக்காங்க. சரி ஒரு 500 பேரே நின்று இருக்கிறான்னு வச்சுக்கலாம்.
அந்த 500 பேர் நின்னுறான். இவர் பாத்துட்டாரு, ஐயோ எங்க புஷியானந்த் தப்பா நினைச்சு பாரோ, ஐயோ எங்க ஆதவர்ஜுனா கூட்டமே இல்லைன்னு தப்பா நினைச்சு பாரோன்ட்டு உடனே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா காலைல 6:30 மணி நேரம் இங்க இருந்தாங்க, இப்ப உங்களை பார்க்கணும்ட்டு, எது ஆதவர்ஜுனாவையும் புஷியானந்தையும் பார்க்கணும்ட்டு அந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா முன்ன வந்து நின்னு இருக்காங்க, முன்ன வந்து உங்களை பார்க்கணும்ட்டு நின்னு இருக்காங்க. அதனாலதான் பின்னாடி சேர்லாம் காலியா. ஏங்க எனக்கு விஜயபாஸ்கர் அவர் பேசுனத வந்து பாத்தீங்கன்னா சம சிரிப்பு. இன்னொரு சைடு என்னையா இப்படிலாம் மனுஷங்க இருக்கிறாங்க, ஓகே எது நடந்தாலும் சந்தோஷம். ஆனா அவரு வந்து பாத்தீங்கன்னா படுத்துட்டாரு. சோ என்னென்ன போஸ்டிங் தராங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். பட் எனக்கு தெரிஞ்சு சில மாவட்டங்களை வந்து 2 பிரிச்சு இவங்களுக்கு வந்து மாவட்ட செயலாளர் போஸ்டிங் தருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறமா ஒரு விஷயம் பேசி ஆகணுங்க. இந்த சில நாளா வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ ஒரு வீடியோ வருது. அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த கார்பரேஷன் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சண்டை போயிட்டு இருக்கு இந்த கவுன்சிலர்ஸ்க்கு உள்ள. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய போட்டோ வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கும். அப்புறமா திமுக கவுன்சிலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஸ்டாலின் அவர்களின் போட்டோவையும் வைக்கணும்ட்டு அவங்க எடுத்துட்டு வராங்க. அவங்க எடுத்துட்டு வந்த உடனே அதிமுக காரங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏன் எடப்பாடியும் வந்து முன்னாள் முதலமைச்சர் தான், அவர் போட்டோ வைக்கணும்ட்டு அப்படின்ட்டு அவங்களும் எடுத்துட்டு வராங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா சில பேர் அன்புமணி போட்டோவையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அன்புமணி போட்டோவையும் வைங்கன்ட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா தள்ளு முள்ளு சண்டை, போட்டோவை கிழிக்கிறது. நான் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆல் திஸ் இஸ் அன்வான்டடுங்க. ஏங்க பை ரூல்ஸ் பை புரோட்டோகால் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் யாரோ அவரோட போட்டோ தாங்க பின்னாடி இருக்கணும். திமுக கவுன்சிலர்களும் சரி, திமுக தலைமையே ஆக்சுவலா திமுக கவுன்சிலர்களுக்கு அட்வைஸ் பண்ண, ஏன்னா இதெல்லாம் வந்து பொதுமக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்களே சொன்னேன், பை ரூல்ஸ் பை புரோட்டோகால் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் தான் இருக்கணும். நீங்க அதனால அதெல்லாம் தலையிடாதீங்க, அதெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க. ஏங்க இப்ப டிஎம்கே பீரியட் 21 to 26 இருந்துச்சு. அப்ப யார் போட்டோ வந்திருக்கும்? ஸ்டாலின் அவர்களின் போட்டோ வந்திருக்கும். அப்ப நம்ம எடப்பாடி போட்டோவையோ இல்ல ஜெயலலிதா அம்மாவோட போட்டோவையோ வைக்க விட்டுருப்போமா? அலோவ் பண்ணிருப்போமா? சண்டை தான் போட்டிருப்போம். மேபி சில இடத்துல இருந்திருக்கலாம், பட் எனக்கு தெரியல, நான் கவுன்சிலரா இருந்தது இல்ல. பட் எனக்கு தெரிஞ்ச அஸ் அ பொதுமக்கள், எங்க சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர் போட்டோ தான் இருக்கணும். ஏங்க பிடிக்குதோ பிடிக்கலையோங்க, மக்கள் ஓட்டு போட்டு சீஃப் மினிஸ்டர் ஆக்கியாச்சு. அவர் போட்டோ கூட நான் வந்து இந்த போட்டோ வைப்பேன் அந்த போட்டோ வைப்பேன்ட்டு திமுக அதிமுக இவங்கெல்லாம் சண்டை போடுறது ஆக்சுவலா எனக்கே அந்த விஷயங்கள் பிடிக்கல. ஸோ திமுக தலைவரோ தலைமையோ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணுங்க. ஏன்னா பொதுமக்கள் வந்து இதை லைக் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்களை பொதுமக்கள் லைக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் விஜய் தான் சீஃப் மினிஸ்டர். இப்போ நம்ம ரேஷன் கடையில போய் சண்டை போடுவோமா? ரேஷன் கடையில போயிட்டு நீங்க வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களின் போட்டோ வைக்கணும், எடப்பாடி அவர்களின் போட்டோ வைக்கணும்ட்டு யாருன்னா சண்டை போடுவாங்களா? சண்டை போட முடியாது. ஸோ ஒன்ஸ் a நியூ கவர்மெண்ட் இஸ் ஃபார்ம், யார் சிட்டிங் சீஃப் மினிஸ்டரோ அவங்க போட்டோவை மாட்டுறது தான் எனக்கு தெரிஞ்சு நடக்கணும். அதை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுன்றதும் நான் கேட்டுக்கிறேன். இது ஏன்னா அந்த வீடியோஸ்லாம் வரும்போது நம்மளுக்கே ஒரு மன கஷ்டமா இருக்கு. என்னடா இதுக்கெல்லாம் ஏன்னா எவ்வளவு பிரச்சனை இருக்கு, மக்கள் பிரச்சனை இருக்கு. தாவேக்காக்கு எதிராக என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் எடுத்து குரல் கொடுக்காம போய் போட்டோ வைக்கிறதுல போயிட்டு சின்ன புள்ளத்தனமா சண்டையை போட்டுக்கிறீங்களே. எங்க கவுன்சிலர்களோட ஏக்கங்கள் நமக்கு புரியுதுங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஏய் அவர் நம்ம தலைவர் போட்டோ வைக்கணும் அப்படின்ற ஆதங்கம் அவங்களுக்கு இருக்கு. அது நான் இல்லைன்னு சொல்ல. பட் பப்ளிக்கா பாக்குறவங்க அவங்க அதை எப்படி ரசிப்பாங்களான்றதையும் நம்ம யோசிக்கணும்ல. ஏன்னா இதுவே டிஎம்கே கவர்மெண்ட்ல மத்தவங்க போட்டோ வந்தா நம்ம விட்டுருக்க மாட்டோம். சோ இதை வந்து தலைமையை ஆக்சுவலா இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. ஏங்க இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் சோசியல் மீடியா இல்லாத காலகட்டங்களில் இது நடந்தா பரவாயில்ல. இப்போ இதெல்லாம் டப்புன்னு ஸ்ப்ரெட் ஆகுது. டப்புன்னு அது மக்கள் வந்து எதிர் திசையில திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கவுன்சிலர்ஸும் கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள்.